வெல்கம் ஒன் அண்ட் ஆல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து கெமிஸ்ட்ரி ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், அணைவு சேர்மங்கள் பற்றிய வேதியியல். அப்போ அணைவு சேர்மங்களை யார் யாரெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பீரியாடிக் டேபிளில் ஃபோக்கஸ் பண்ணால் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டி பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் தான் மெயினாக இருக்கும். அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி பார்த்துட்டு அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுடைய என் தியரிஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம். அப்போது டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்போ டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஆர் ஆல் மெட்டல்ஸ், ஆல் ஹாவ் பார்ஷியலி ஃபில்டு டி சப்ஷெல்ஸ் இருக்குது அண்ட் தே எக்ஸிபிட் ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் சிமிலாரிட்டிஸ். அதில் இருக்கக்கூடிய வந்து டாப் டு பாட்டமோ லெஃப்ட் டு ரைட்டோ அதில் இருக்கக்கூடிய நம்ம என்டையர் எலிமெண்ட்ஸ் பார்த்தோன்னா அதில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கும். அதே மாதிரி டி பிளாக் எலமெண்ட்ஸ் மூலமாக நம்ம தயாரிக்கக்கூடிய அலாய்ஸ் and compounds are important components of the materials in the modern world. அப்போது நடைமுறையில் நம்ம இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு பாருங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் ரோ ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த லைஃப். இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்குறது ஃபுல்லாக அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னுடைய 3 ரோ கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தோன்னா ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்டு ஜிங்க். இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். முதல்ல இங்கே ஆர்கான் காமிக்கிறோம். ஆர்கான் வந்து 18, 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. இதுதான் நம்ம 18 வருது. அந்த 18 இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்தது போட வேண்டியதான். ஸ்காண்டியம் ஆர்கான் 4s2, 3d1, டைட்டானியம் 4s2, 3d2, வெனேடியம் 4s2, 3d3, குரோமியம் 4s1, 3d5, manganese 4s2, 3d5, iron 4s2, 3d6, cobalt 4s2, 3d7, nickel 4s2, 3d8 and copper 4s1, 3d10, zinc 4s2, 3d10. இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸை அதில் எப்படி வந்து நம்ம ஹுன்ஸ் ரூல் அடிப்படையில் எப்படி ஃபில் ஆகுது, ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி நம்ம அமைப்பு வருது, அதில் பேர்டு வருதா அன்பேர்டு வருதான்றதை பற்றிலாம் பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸினுடைய 3 ரோ இங்கே கொடுத்துருக்கோம். அதனுடைய அடிப்படையில் வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஃபஸ்ட் ரோ லாஸ்ட் ஸ்லைடில் கொடுத்த அதே இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கேன். கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் அண்டு ஜிங்க்கினுடைய ஓவரால் அமைப்பை பற்றிய இங்கே வியூ கொடுத்துருக்கிறது. இதில் நமக்கு தேவை என்னென்னா, இப்போது இதுலேருந்து 2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரும்பொழுது இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி மாற்றம் அடையுது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டி எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன், அதாவது டை வேலண்ட் மெட்டல் அயானாக இருக்கும்போது, டை கேட்டயான்ஸாக இருக்கும்போது ஃபஸ்ட் ரோ ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் எப்படி ஆகும் அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது, ஏன்னா இங்கே டைட்டானியத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸ்காண்டியம் ஏன் ஆரம்பிக்கிறோன்னா அங்கே வந்து 2+ வரும்போது இங்கே டி லெவல் 0ல் இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இங்கே போட போகிறதில்ல. இங்கே நம்ம d electron configuration of dications of the first row transition metals. Titanium 2+, D2, vanadium 2+, D3, chromium 2+, D4, manganese 2+, D5, iron 2+, D6, cobalt 2+, D7, nickel 2+, D8, copper 2+, D9, zinc 2+, D10. இதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி தான் இன்ஃபர்மேஷன் 1 by 1 உங்கள் தியரியில் வரப்போகுது. இப்போ இதில் நம்ம மெயினாக பார்க்குறது என்னென்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸுன்றது என்ன அப்படின்னா, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ். இங்கே நான் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேங்க. காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் விச் கண்டைன்ஸ் ஏ கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். நம்ம நார்மலான மாலிகுல்ஸ் வந்தால் அதில் வந்து ஒரு கோவேலண்ட் பாண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன சொல்கிறோன்னா, கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட் அப்படின்ற வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அப்போது ஏன்னா நம்மள இருக்கக்கூடிய ஆளுங்க யார் யார் மெயினாக இருக்குது அப்படின்னா மெட்டல் அயான்ஸ். அப்போ அது சரௌண்டட் பை த லிகான்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ இந்த லிகான்ஸ் வந்து தங்கிட்ட இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து மெட்டல் அயான்கிட்ட கொடுக்குறது. அப்போது கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் கண்டைன்ஸ் கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் மெட்டல் அயான்ஸ் வித் த குரூப் ஆஃப் anions ஆர் போலார் மாலிக்யூல்ஸ். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் bonded to a group of molecules or ion is a metal complex. அப்போது ஒரு நடுவில் வந்து மெட்டல் அயான் வச்சிடறோம். இந்த சரௌண்டட் பை த குரூப் போலாராக இருக்கலாம், நியூட்ரலாக இருக்கலாம், ஆனயானிக்காக இருக்கலாம். இது மாதிரி இருக்கும்பொழுது எப்படி ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வருதுன்றது தான் இங்கே நம்ம சொல்கிறோம். The molecules
or ion coordinating to the metal or ligands. அப்போது மெட்டல்ஸ்லாம் எப்படியா இருக்குன்னா லூயிஸ் அமிலங்களாக செயல்படும். ஸோ மெட்டல்ஸ் ஆர் லூயிஸ் ஆசிட்ஸ், பாண்டட் குரூப்ஸ் அதாவது லிகான்ஸ் ஆர் லூயிஸ் பேஸ். ஸோ லிகான்ஸ் மஸ்ட் ஹாவ் லோன் பேர்ஸ் டு இன்ட்ராக்ட் வித் த மெட்டல். அப்போது லெகானில் வந்து நமக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அந்த எலக்ட்ரான்ஸை வந்து மெட்டல் அயன்கிட்ட கொடுத்து அது கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்டாக உருவாக்கிக்கும். ஸோ த லிகான் டொனேட் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டு எம்டி ஆர்பிட்டல் ஆஃப் எ மெட்டல் டு ஃபார்ம் எ கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட். அப்போது இதில் நம்ம மெட்டல் அயான்ஸ் பற்றி பார்த்தோம். மெட்டல் அயான்ஸ் வந்து நம்ம அந்த டைவேலண்ட் மெட்டல் அயான் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் பற்றி கொடுத்துருக்கோம். இங்கே லிகான்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா மெயினாக மோனோடென்டேட் லிகான், அதாவது லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை வந்து மெட்டலுக்கு டொனேட் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாக்கக்கூடியவன் தான் லிகான்ஸ் நம்ம சொல்கிறோம். அதில் மோனோடென்டேட், அதில் வாட்டர், அமோனியா, ஃப்ளூரைட் அயான், குளோரைட் அயான், சைனைட் அயான், தயோசைனைட் அயான், சைனேட் அயான், சைனைட் அயான், தயோசைனேட் அயான், அதே மாதிரி ஹைட்ராக்சைட் அயான், அப்புறமா நைட்ரைட் அயான், இவங்கெல்லாம் மோனோடென்டேட் அப்படின்னு பேர். பைடென்டேட் அப்படின்றபோது எத்திலின் டயமின், அது இஎன் சொல்கிறோம், எத்திலின் டயமின், அப்புறமா பைபிரிடின், பிஐபிஒய், ஆர்த்தோ ஃபெனந்த்ரோலின், ஓபிஹெச்என், ஆக்சிலேட் அயான் அண்ட் கார்பனேட் அயான், இவங்கெல்லாம் பைடென்டேட் லிகான்ஸ். அதே மாதிரி பாலிடென்டேட்டில் பார்த்தீங்கன்னா டைஎத்திலின் ட்ரையமின், அப்புறமா நம்ம ட்ரைஃபாஸ்பேட் அயான்ஸ், எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட், இந்த 4- கொடுத்துருக்கோம். ஏன் மைனஸ் கொடுக்குறோன்னா இங்கே வந்து நம்ம சோடியம் சால்ட்டு போட்டு டைசோடியம் சால்ட்டு, டெட்ராசோடியம் சால்ட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் வந்து நம்ம காம்ப்ளெக்ஸோமெட்ரிக் டைட்ரேஷன்ஸில் நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதான் வந்து இந்த எத்திலின் டயமின் டெட்ரா அசிட்டிக் ஆசிட், இவங்க வந்து பாலிடென்டேட் லிகான்ஸ்னு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து மெட்டல் அயான் கிட்ட கொடுத்து கோஆர்டினேட் பாண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணுது, கோஆர்டினேட் கோவேலண்ட் பாண்ட் உருவாக்கி ஒரு மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் வருது. ஸோ இதை பற்றிய கிளியர் பிக்சரை கொடுத்தது யார் அப்படின்னா ஆல்ஃப்ரெட் வெர்னர். ஆல்ஃப்ரெட் வெர்னர் அப்படின்றவர் தான் என்னென்னா இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை நிறையா அனலைஸ் பண்ணி அதுக்கான தியரிஸ்லாம் கொடுத்துருக்காரு. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் யூஸ்ட் சின்ஸ் ஏன்ஷியன்ட் டைம், பட் த கெமிக்கல் நேச்சர் இஸ் அன்கிளியர். அதனுடைய கெமிக்கல் நேச்சர் பற்றி தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கு, எத்தனையோ காம்பவுண்ட் புதுசாக கலர் வருது அப்படின்னா அந்த காம்பவுண்ட் வந்ததுன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடுதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அதை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தெளிவாக இல்லை. அப்போ ஆல்ஃப்ரெட் வெர்னர் தான் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. மாடர்ன் தியரி ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்றது இவர் தான் தெளிவுபடுத்தினார். பேஸ்ட் ஆன் த ஸ்டடீஸ் ஆஃப் செவரல் சீரீஸ் ஆஃப் அவர் மெட்டல் ஹேலைட்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் வித் அமோனியா பேஸ் பண்ணி தான் இவர் முதல்ல இந்த காம்ப்ளெக்ஸை கொண்டு போகிறார். அப்போ வெர்னர்னுடைய கொள்கைப்படி த வெர்னர் போஸ்டுலேட்ஸ் ஆர் மெட்டல் அயான்ஸ் தட் ஹாவ் 2 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேலன்சி. அப்போது நார்மலாக நம்ம பார்த்தோன்னா ஒரு மெட்டல் அயான் அப்படின்னா அதுக்கு அதை சுற்றி எத்தனை சரௌண்டட் குரூப் இருக்குது அதெல்லாம் பார்ப்போம். பார்த்தோன்னே அது மோனோவேலன் டைவேலன் சொல்லி விட்டுரும். ஆனால் இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் பொறுத்தவரையும் வெர்னர் என்ன சொல்கிறாரு, 2 டைப் ஆஃப் வேலன்சி இருக்குன்னு சொல்கிறாரு. ஒன்று வந்து ப்ரைமரி வேலன்சி அப்படின்னு பேர், ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. இன்னொன்று செகண்டரி வேலன்சி அப்படின்றது கோஆர்டினேஷன் நம்பரை பற்றி சொல்கிறார். அப்போ ஈச் எலிமெண்ட் டென் டு சாட்டிஸ்ஃபை போத் த வேலன்சி. அப்போ எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் அதுக்கு வந்து 2 வேலன்சி இருக்கும் அப்படின்றது இவருடைய கொள்கை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இப்போ CO NH3 6 டைம்ஸ் நம்ம போடுறோம், மேலே 3+ போடுறோம். இந்த ப்ராக்கெட்டை தான் நான் சொல்கிறேன் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து 6ன்றது கோஆர்டினேஷன் நம்பரு. அப்புறமா இங்கே மேலே ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம காமிக்கிறோம், சென்ட்ரல் மெட்டல் சொல்லிடுறோம், லிகாண்டு கொடுத்துட்றோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய அனதர் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே CO NH3 மேலே 3 கீழே 3 6 NH3 இருக்குது. சுற்று வட்டாரத்தில் Cl இருக்குது. இங்கே பார்த்தோன்னா நம்ம இதில் இருக்கக்கூடியது இன்னர் அண்ட் அவுட்டர் ஸ்பியர் ஆஃப் அட்ராக்ஷன் இன் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கோபால்ட் காம்ப்ளெக்ஸை வச்சு ஸ்டடி பண்ணுறாரு. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டலுக்கு இம்மீடியட்டாக இருக்கக்கூடியது வந்து இன்னர் ஸ்பியர் ஆர் கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா அதனுடைய சரௌண்டட் பை லிகான்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த லிகான்ஸ் வரக்கூடியது தான் நமக்கு தேவையான அவுட்டர் ஸ்பியர் ஆர் அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்கிறார். அப்போது the primary valency of metal ion is positive in most of the cases and 0 in certain cases.
they are always satisfied by negative ions அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து நமக்கு COCl3 எடுத்துக்கிறோம், கோபால்ட் குளோரைட், 6NH3 இருக்குது அதில். ஹியர் த ப்ரைமரி வேலன்சிஸ் ஆஃப் கோபால்ட் 3+, அப்படி சொன்னால் கோபால்ட்னா 3+ இருக்குது, அதில் இங்கே +3 வந்து அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை 3Cl-. அப்போ இந்த கவுண்டர் அயான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடிய இவங்கெல்லாம் வந்து என்னென்னா Cl- வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் அயான்ஸ்னு நம்ம சொல்கிறோம், அதாவது கவுண்டர் அயான்ஸ்னு சொல்கிறோம். இப்போது செகண்டரி வேலன்சிஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிக்யூல்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ் ஆர் காம்பினேஷன் ஆஃப் தீஸ். இது மாதிரி காம்பினேஷனாக கூட இருந்து செகண்டரி வேலன்சிஸ் வரலாம். செகண்டரி வேலன்சின்னு பார்த்தா இந்த இடத்துல வந்து நம்ம NH3 தான் கொடுக்குறோம். இந்த NH3க்கு பதிலாக என்ன ஒன்று கம்மியாக இருந்தால் இந்த Cl கூட உள்ளே வரலாம் அப்படின்ற மீனிங்கில் சொல்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள் COCl3 6NH3 அப்போ சொல்லும்போது இந்த செகண்டரி வேலன்சி ஆஃப் த கோபால்ட் இஸ் 6, ஏன்னா 6 NH3 இங்கே இருக்குது, அண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை த 6 நியூட்ரல் அமோனியம் மாலிக்யூல். ஸோ இந்த கேஸ் இப்போ நமக்கு 6க்கு பதில் 5NH3 தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி எப்படி வரும்னா COCl3 5NH3 என்னும்போது செகண்டரி வேலன்சி ஆஃப் த கோபால்ட் இஸ் சாட்டிஸ்ஃபை பை 5 நியூட்ரல் அமோனியம் மாலிக்யூல் அண்ட் 1 Cl அயான், Cl- அயான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதுதான் நம்ம ஓவரால் ஃபோக்கஸே. அக்கார்டிங் டு வெர்னர்ஸ் தியரி, the two spheres of attractions around the metal ion or atom in a complex. ஒரு metal ion இருக்குது, அதில் metal atom இருக்குது, அதை surrounded by 2 வகையான வேலன்சி இருக்குன்னு சொல்கிறார். inner sphere is known as coordination sphere. அப்போது inner sphere நம்ம என்ன சொல்கிறாங்க, coordination sphere which is immediately around the metal, அதாவது coordination sphere and the group present in this sphere are firmly attached to the metal. அப்போது மெட்டலோட ஒட்டினாப்டி இருக்கக்கூடியது வந்து கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆர் இன்னர் ஸ்பியர். த அவுட்டர் ஸ்பியர் இஸ் கால்ட் அயனைசேஷன் ஸ்பியர். இந்த அவுட்டர் ஸ்பியர் சொல்லக்கூடியது வந்து அயனைசேஷன் ஸ்பியர் நம்ம சொல்கிறோம். த குரூப் ப்ரெசன்ட் இன் திஸ் ஸ்பியர் ஆர் லூஸ்லி பவுண்ட் டு த சென்ட்ரல் மெட்டல் அயான், ஹென்ஸ் தே கேன் பி செப்பரேட்டட் இன்டு அயான்ஸ் upon dissolving the complex in a suitable solvent. அப்போ சால்வெண்ட்டில் நம்ம டிசால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போகக்கூடியவன் இந்த அயனைசபிள் தான் போவான். அதனால் தான் வந்து என்னாகும், எந்த ஒரு நம்ம மெட்டல் குளோரைட்ஸ் எது எடுத்திருந்தாலும் அந்த காம்ப்ளெக்ஸஸ் சால்வெண்ட்டில் போட்டு முதல்ல அயனைஸ் ஆகும். இப்போ சாதாரண ஒரு சிம்பிள் மாலிகுல் எடுத்து NaCl எடுத்தோம்னா Na+Cl- தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணதும் Na+Cl- போகுது பாருங்கள். அது மாதிரி இங்கே வந்து மெயினாக ஃபஸ்ட்டு இது போகிறதுனா இந்த NH3 தான் வெளியில் போவான் அப்படின்னு சொல்கிறோம் பை டிசால்விங் த, அதாவது அயனைசபிள் ஸ்பியர் ஆர் அயனைசேஷன் ஸ்பியர் நம்ம சொல்கிறோம். அப்போது ப்ரைமரி வேலன்சிஸில் என்னன்னா, ப்ரைமரி வேலன்சிஸ் ஆர் நான் டைரக்ஷனல், அது இந்த பக்கம் அந்த பக்கம் போகாது, ஒரே இடத்துல தான் இருக்கும். வைல் த செகண்டரி வேலன்சிஸ் ஆர் டைரக்ஷனல். அப்போ செகண்டரி வேலன்சி வந்து டைரக்ஷனல்ன்றதுக்கான காரணம் என்னன்னா, செகண்டரி வேலன்சிஸ் ஆர் டிசைடிங் த ஜாமெட்ரி ஆஃப் த மாலிக்யூல். அப்போ நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரையும் இந்த செகண்டரி வேலன்சி, ஜாமெட்ரி ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரூப் இன் விச் சாட்டிஸ்ஃபை த செகண்டரி வேலன்சி. அப்போ செகண்டரி வேலன்சின்றது தான் இந்த டைரெக்ஷனில் போகும், மேலே போகும், கீழே போகும், சைடில் போகணும் போது அதுதான் வந்து இட் கோயிங் டு டிசைட் த ஷேப் ஆஃப் த complex. For example, if a metal ion has secondary valency of 6, it has an octahedral geometry. 6 secondary valency இருந்தால் அது octahedral-ஆக இருக்கும். In case the secondary valency is 4 means either it is tetrahedral or square planar geometry. அப்போ அதனுடைய வடிவமைப்பு வந்து நான்முகி வடிவமாக இருக்கலாம் அல்லது ஸ்கொயர் பிளானராக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து என்னென்னா இதுதான். இப்போ இந்த ஃபாலோயிங் டேபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது நம்ம செகண்டரி வேலன்சிஸில் மாற்றம் கொடுக்க போகிறோம். இதில் கொடுத்தா அதில் அயனைசபிள் எப்படி இருக்குது, நான் அயனைசபிள் எப்படி இருக்குதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் the group satisfy the secondary valency. இப்போ நான் அயனைசபிள் இன்னர் ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியரில் அயனைசபிள், அவுட்டர் ஸ்பியர் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். இதில் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் அயனைசபிள் Cl. இப்போ எப்படி இதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ எங்கே தான் நமக்கு வந்து இந்த Cl- அயான் இருந்தாலும் இமிடியேட்டாக நம்ம என்ன பண்ணணும், அதை ஒரு சில்வர் நைட்ரேட் சொல்யூஷனில் நம்ம ட்ரீட் பண்ணோம்னா அந்த சில்வர் குளோரைடாக ப்ரிசிபிடேட் ஆகும். அப்போ நம்பர் ஆஃப் சில்வர் குளோரைட்ஸ் ப்ரிசிபிடேட் ஆகிறது வச்சு இத்தனை மோல் ப்ரிசிபிடேட் ஆகிருக்குன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம், 3 மோல் ப்ரிசிபிடேட் ஆகிருக்குன்னா அங்கே 3 Cl இருக்குன்னு அர்த்தம். 2
நமக்கு AgCl மாலிகூல்ஸ் வந்ததுன்னா அப்போது 2 Cl மைனஸ் அயான் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தான் தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள் காம்ப்ளெக்ஸில் COCl3 6NH3 அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செகண்டரி வேலன்சி எத்தனை 6 NH3 இருக்குது. அப்போது அதில் வந்து 6 Cl மைனஸ் வந்து இருக்குது. அதனால் நமக்கு AgCl 3 டைம்ஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ COCl 5NH3 அப்படின்னா அதில் இருக்கக்கூடியது வந்து 5NH3 1 Cl மைனஸ். அப்போது இதை நம்ம படி பார்த்தோம்னா நமக்கு வரக்கூடியது வந்து 2 Cl மைனஸ் அப்படின்றத நம்ம சில்வர் நைட்ரேட் வச்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து சிஸ் ட்ரான்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னும்போது இதை பற்றி நம்ம இதில் பார்க்கலாம். சிக்ஸ் ட்ரான்ஸ் பொறுத்த வரையும் COCl 4NH3 போது 4NH3 and 2 Cl மைனஸ் இதை வந்து சிஸ்ஸும் ட்ரான்ஸுமாக நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 1 Cl and 1 Cl இருக்குது. அதில் வந்து நம்ம சில்வர் நைட்ரேட் சொல்யூஷன் ட்ரீட் பண்ணும்போது 1 mole ஆஃப் AgCl கிடைக்குது. இதை வச்சு நம்ம தெளிவான முறையில் எத்தனை நம்பர் ஆஃப் அயனைசபிள் Cl மைனஸ் அயான் இருக்குதுன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து அதனுடைய காம்ப்ளெக்ஸினுடைய ஜென்ரல் கலர். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சம் அமோனியா காம்ப்ளெக்ஸ் ஆஃப் கோபால்ட் 3 எப்படி இருக்குன்னா 6NH3 இருக்கும்போது ஆரஞ்சு, 5 இருக்கும்போது பர்பிள், 4 இருக்கும்போது க்ரீன் அண்ட் 4 இருக்கும்போது வயலட். இதே கலரில் இருக்குது. அதான் நான் சொன்ன மாதிரி சிஸ் அண்ட் ட்ரான்ஸ் இருக்கும் மாதிரி இதை வரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதனுடைய அடிப்படையில் நம்ம இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னுடைய கிளியர் பிக்சரை அறிமுகப்படுத்தினது வெர்னர். ஆனாலும் வெர்னர் தியரிஸில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் லிமிடேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா ஈவன் தோ வெர்னர்ஸ் தியரி வாஸ் ஏபிள் டு எக்ஸ்பிளைன் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இட் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் தேர் கலர் அண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இது வந்து ஓவராலாக லேட்டர் ஸ்டேஜில் தான் கண்டுபிடிச்சது கலரு. ஆனால் வெர்னர் சொல்லும் பொழுது அதில் பற்றி இன்னர் ஸ்பியர் சொல்கிறாரு, அவுட்டர் ஸ்பியர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் சொன்னால் கூட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியும் காம்பவுண்ட் வந்து ஏன் கலர் வருதுன்றது பற்றியும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ நம்ம வரக்கூடிய வீடியோவில் என்ன பார்க்கலாம், இந்த வெர்னர்ஸ் தியரி மாதிரி, அதுக்கப்புறம் வேலன்ஸ் பாண்ட் தியரி, கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியெல்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். So thanks for watching this video. Like it, subscribe it and share it for more number of videos. Thank you.